எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவர்களது வீட்டிலிருந்து காவல்துறையினர் சென்று கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அவரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அங்கே ஈஸியாக ஃபுல்லாகவே வந்து ஒரே பதட்டமாக இருக்குது. கட்சிக்காரங்கெல்லாம் கூடியிருக்கிறாங்க. போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் உட்காந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வேனில் ஏறி அவர் வந்து வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றாங்க. அவருடைய அவர் தஞ்சையில் பேசிய அவருடைய பேச்சுக்காக அவர் ஆபாசமாக பேசினார். முதல்வரையும் நடிகை த்ரிஷா சம்பந்தமாக ஆபாசமாக பேசினார் அப்படின்னு சொல்லி அதற்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. 6 பிரிவின் கீழ் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மதியம் 12 மணிக்கு வழக்கு விசாரணை வரும். அது வரைக்கும் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே வலியுறுத்தி இருந்தது. ஆனாலும் அதையும் மீறி கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தகவல்கள் ஊடகங்களில் சொல்லப்படுகிறது. அவங்க வீட்டுக்கு காலையிலேயே போய் அவங்க வீட்டிலேருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க காவல்துறையினர். அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சேகர்பாபு, பிரதமர் எல்லாம் கூட போகிறாங்க. அதே மாதிரி KN நேரு, ஏவா வேலு அந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் அங்கே பார்க்க முடியுது. இந்த கைது நடவடிக்கை வந்து தேவையா அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய MLA மார்க்கண்டேயன் பேசினதுக்கே வந்துட்டு கைது செய்திருக்கிறார்கள். இப்போ அவங்க கட்சியில் வந்து தீபுரி ஆறுமுகம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து ஆபாசமாக பேசுகிறதுல ரொம்ப எல்லை மீறி பேசுகிறவங்க அவங்கெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது இவர் தலைவர், கட்சி தலைவர், இவர் அடுத்த முதல்வராகக்கூடியவர், வாய்ப்பு கிடைத்தால் வந்து திமுகவின் முதல்வர் வேட்பாளர். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு ஃப்ளோவில் தான் அவர் பார்த்தா திட்டமிட்டு பேசின மாதிரி தெரியல. ஆனால் ஒரு ஃப்ளோவில் வந்த மாதிரி தான் இருக்குது. பட் நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்ல. இந்த கைது நடவடிக்கை தேவையா அப்படின்னா தெரியல. என்னுடைய பார்வையில் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கலாம். ஒரு ஏதாவது வந்து நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம். இனிமேல் இப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம். லாயர் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். கைது நடவடிக்கை தாவேக்கா ஆட்சிக்கு பேக் ஃபயராக தான் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா பட்ஜெட் வரப்போகுது. அதேமாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான இப்போ ஊழல் பண்ணியிருக்காரு, அதில் வந்து கைது பண்ணுறோன்னா பரவாயில்ல. செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ கேஸ் போட்டு அவர் வெளியில் வந்துட்டார். அவரை கைது பண்ண முடியல. நான் தலைமறைவா இல்லைன்னு சொல்லிட்டு தலைமறைவா தான் இருக்கார். ஆனால் வெளியில் வரும்போது மட்டும் நான் ஓடவும் இல்லை, ஒளியும் இல்லை, ஆடலை பாடலைன்னு சொல்லிடுறாரு. இங்கே என்னடான்னா ஏதாவது கேஸ் போட்டு தான் இருக்கிறாங்க, பட் கைது பண்ண முடியல. இப்போது இவர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கேஸு, இந்த கேஸ் நிற்குமா நிற்காதான்னு தெரில. அதேமாதிரி ஜெயிலெலாம் வைக்க முடியுமான்னு தெரில. நீதிமன்றம் ஒரு வேளை வந்து அவ்வளோ பெரிய முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டாங்க, ஜாமீனில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது தேவையில்லாத ஒரு அவப்பெயர் தான் இந்த ஆட்சிக்கு வந்துட்டு. திரு உதயநிதி அவர்களுடைய சர்ச்சை பேச்சு குறித்து வி த லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தான் வந்து சமீபத்தில் வைகை ஆற்றை சுத்தம் செய்தேன், இதை விட வந்து பொல்யூஷன் இருக்குமா, இதை விட மாசு இருக்குமான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டேன், வைகை மாசை விட மோசமாக இருந்தது அப்படின்னு எக்ஸ்தலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. முடிஞ்சு போச்சு. ஜூலை மாசம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். இன்னும் தண்ணி வரல. காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புப்படி ஜூன் மாசத்துல 9.9 TMC தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 TMC தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 TMC தண்ணீர் நமக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் உடைய தயவு வேணும். ஓட்டு போட்டு மக்களாகிய நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி தனி மனித வெறுப்பு அரசியல், தரம் தாழ்ந்த பேச்சு, அதெல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த தலைமுறையாவது நாகரிகமான பேச்சு, ஒரு நல்ல அரசியல், அதை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்றதான் வந்து நாம் எதிர்பார்க்கிறது. ஏற்கனவே பண்ண தவறுகள், ஊழல்களுக்கு நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. வழக்கம் போல் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளும் போய் சொல்ல தான் செய்யும். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பட் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த அசிங்கமான பேச்சுக்கள், அவதூறான பேச்சுக்கள், அதெல்லாம் இந்த தனி மனித விமர்சனங்கள் அதெல்லாம் தவிர்க்கலாமே. நாளைக்கு தங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி வந்து வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணும், அதையாவது மனசில் வச்சு தயவு செஞ்சு தலைவர்கள் இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம கருத்து. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும்.